வெளிநாடுகளிலிருந்து பழங்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. கடந்த 2012-13 நிதியாண்டில் மட்டும் 2500 கோடி ரூபாய் மதிப்பிற்கு பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறது மத்திய அரசின் புள்ளிவிவரம். பழங்கள் அதிக அளவில் இறக்குமதியாவதன் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம். காஷ்மீர் ஆப்பிள், நாக்பூர் ஆரஞ்சு, ஊட்டி பிளம்ஸ் என்பது போன்ற பல வகை பழங்களை நாம் அறிவோம். ஆனால் தற்போது பழக்கடைகளில் வாஷிங்டன் ஆப்பிள், ஆஸ்திரேலியா ஆரஞ்சு என வெளிநாட்டு பழ வகைகளை பரவலாக பார்க்க முடிகிறது. உங்களுக்கு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ் வருது. உங்களுக்கு அமெரிக்காலேருந்து வருது, யூஎஸ்லேருந்து வருது, தென் நியூசிலாண்ட்லேருந்து நிறைய ஆப்பிள்ஸ் வருது, சைனாலேருந்து வருது, இட்டாலியிலேருந்து வருது. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஆப்பிள்ஸ் வர்றப்போ உங்களுக்கு பார்த்தா இயர் ஃபுல்லாக அவைலபிலிட்டி கிடச்சிக்குது. சேம் வே உங்களுக்கு அதர் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ஆரஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இஸ் ஒன்லி 4 months in a year, 4 to 5 months. பட் இம்போர்ட்டட் ஆரஞ்ச் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து, ஈஜிப்ட்லேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து ஆரஞ்சஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வர்றப்போ உங்களுக்கு இயர் ஃபுல்லாக அவைலபிலிட்டி வந்துருது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருந்து மட்டுமல்ல, தாய்லாந்தில் இருந்து மங்குஸ்தான், இலங்கையில் இருந்து ஸ்ட்ராபெரி, நியூசிலாந்தில் இருந்து கிவி என அந்நிய மண்ணில் இருந்து குவியும் பழங்களின் பட்டியல் நீள்கிறது. சுவையிலும் ஊட்டச்சத்திலும் வெளிநாட்டு பழங்களுக்கும் இந்திய பழங்களுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என கூறப்படுகிறது. அதே சமயம் வெளிநாட்டு பழங்கள் முறையான வணிக விதிகளுக்கு உட்பட்டு அனுப்பப்படுகின்றன என்றும் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்து போன்ற தகவல்களை எளிதில் அறிய முடியும் என்கின்றனர் வியாபாரிகள். ஸோ இம்போர்ட்டட் ஆப்பிள்ஸ் கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பிக் ஹோல்டிங்ஸ் ஆஃப் லேண்ட். பெரிய ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க, 1000 acres, 2000 acres. தேல் பி பிக் க்ரோவர்ஸ் தெம்செல்ஸ். அப்படிங்கிறப்ப என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் அவங்களுக்கு ட்ரேசபிலிட்டி இருக்குது. ஸோ தே பேசிக்கலி நோ வேர் திஸ் பர்டிகுலர் ஆப்பிள் கம்ஸ் ஃப்ரம்ங்கிற வரைக்கும். ஒரு ஆப்பிள் எடுத்தால் அதில் பார்கோட் இருக்கும். உங்களுக்கு அந்த பார்கோட் வச்சு இது எந்த ஃபார்ம்லேருந்து வந்தது, எந்த ஃபார்மர் இது க்ரோ பண்ணாருங்கிற வரைக்கும் நம்ம அதை ட்ரேஸ் பண்ணி எடுக்க முடியும். So that is a very big advantage. விலை அதிகமாக இருந்தாலும் வெளிநாட்டு பழங்களுக்கான வியாபாரம் நன்றாகவே இருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சீசன் இல்லாத மாதங்களில் பழங்களுக்கு ஏற்படும் தட்டுப்பாடுதான் இதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா மிகப்பெரிய விவசாய நாடாக இருந்தாலும் தனது பழத் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்பது வேதனை தரும் விஷயம். விவசாயத்தில் இந்தியா முன்னிலை இருந்தாலும் அதை பதப்படுத்தி சேமிப்பு பண்ணக்கூடிய வசதிகள் நம்மக்கிட்ட குறைவு. அது இருந்ததுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து கூட பழ வகைகளை வர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பொருளே நம்ம விற்பனை பண்ணலாம். ஃபாஸ்ட் ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க் போன்ற நவீன கால உணவுகள் குறித்த அச்ச உணர்வு மக்களிடையே இன்று பெருகி வருகிறது. இதனையடுத்து மக்களின் கவனம் பழங்கள், ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் பக்கம் திரும்பியுள்ளது. இந்த நிலையில் பல வகை பழங்களும் தடையின்றி கிடைக்கும் வகையில் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா மற்றும் ஐஸ்வர்யாவுடன் சேஷகிரி.